ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஸ்வீட் செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் செய்ய தேவையான பொருட்கள்: 2 டீஸ்பூன் பால் பவுடர் எடுத்துக்கலாம், 1/2 கப் வறுத்த வேர்க்கடலை, 3/4 கப் சர்க்கரை, 1 ஏலக்காய் எடுத்துக்கலாம். அடுத்து 20 பாதாம், 20 முந்திரி, 6-7 பேரிச்சம்பழம். இப்போ நம்ம பேரிச்சம்பழத்தில் கொட்டையை ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லா விதையும் ரிமூவ் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம வேர்க்கடலை இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதும் இப்போ ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம எடுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்து கூடவே 20 முந்திரியும் சேர்த்து இதை அப்படியே அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்ச பால் பவுடர் சேர்த்து அடுத்து அதே மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்து நல்லா பவுடர் ஆக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதும் இப்போ அதே பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நட்ஸில் இருக்கிற ஈரப்பதமே அதிகமாக இருக்குங்க. அதனால 1 டீஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பழம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி பத்துக்கு பிசைஞ்சதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து அதே மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச பாதாமும் சேர்த்து அப்படியே அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதும் நம்ம விதையை நீக்கின பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து கையில் கொஞ்சமாக நெய்யை தடவி நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி எடுத்ததும் நம்ம ரெடி பண்ண பாதாம் பேரிச்சம்பழம் உருண்டையை உள்ள ஸ்டஃப் பண்ணி சுற்றிலும் கவர் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நம்ம உருண்டையை ஆப்பிள் ஷேப்புக்கு செஞ்சுக்கலாம். நம்ம உருண்டை ஆப்பிள் ஷேப் வந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பர்ஃபெக்டான நட்ஸ் ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. இதில் எல்லா விதமான நட்ஸ் சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க. ஸ்வீட் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி ஆப்பிள் ஷேப்பில் ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.